பொதுமக்கள் அனைவரும் என்னை திட்டலாம், அதற்கு நான் வாய்ப்பு தரேன். ஆனால் அரசியலுங்கிறது வேறு, இறப்பு என்பது அனைவருக்கும் ஒன்று. ஆகையால் நான் இரங்கல் செய்தியை தெரிவிக்க வந்திருக்கேன். என்னுடைய இரங்கலை தெரிவிக்க வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் 2004க்கு அப்புறம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நேபாளத்தில் பார்த்திங்கன்னா 160க்கு மேலே உயிர் போயிருக்கு வெள்ளப்பெருக்கில். அதே நேரத்தில் காணாமல் போயிருக்காங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இறந்துருக்கிறாங்க. இறந்தவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் தமிழர்கள் 40க்கும் மேற்பட்ட தமிழர்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களுடைய நிலை என்னன்னு தெரியல. பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்திலேருந்து போன நேபாளத்தை சுற்றி பார்க்க போன தமிழர்களையும் நிலைப்பாடு என்னன்னு தெரியல. இறந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். காணாமல் போனவர்களின் மீட்பு பணி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் எத்தனை உயிர் போயிருக்குன்னு தெரியல. அனைவரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் துயரத்தில் இருக்கிறோம். ஆகையால் உங்களுடைய இரங்கல் செய்தியை மட்டும் தெரிவிக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். இதுலேயும் கமெண்ட்ஸில் கொச்சையாக பேசுனீங்கன்னா உங்களை மாதிரி கீழ்த்தரமான ஒரு ஜென்மங்கள் இங்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் தவறாக பேசுபவர்களை மட்டும்தான் சொன்னேன், மற்றவர்களை குறித்தல்ல. ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக நேபாளத்தில் இறந்த அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை என் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.